ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியர் 1558 to 1625 இடைப்பட்ட காலம். இந்த பீரியடை வந்து நான் ட்ராமாட்டிக் வேர்ஷன் சொல்கிறாங்க. ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியர் பார்க்க போகிறோம் தெளிவாக. We now enter that we broadly call the Shakespearean age, by which we here mean the whole period extending from the accession of Elizabeth in 1558 to the death of James I in 1625. We now enter that we broadly call the Shakespearean age வந்து பார்க்க போகிறோம். By which we here mean the whole period extending from the accession of இது பீரியட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா accession of எலிசபெத் குயின் எலிசபெத் அரியணை ஏறதும் 1558 to the death of James I in 1625 வரைக்கும் இருக்கிற காலகட்டம். These 67 years fall naturally into 3 divisions. இந்த 67 years 1558 to 1625க்கும் இடைப்பட்ட காலம் எத்தனை வருஷம் இருக்குன்னா 67 இயர்ஸ் இருக்குது. அந்த ஃபஸ்ட்டு 21 அந்த அதை வந்து 3 டிவிஷன்ஸாக பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு 21 இயர்ஸ் ஆஃப் த குயின்ஸ் ரெயின் என்ன சொல்லலாம் அப்படி பிரிக்கிறாங்க. அடுத்தது 24 இயர்ஸ் பிட்வீன் த பப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஸ்பென்சர்ஸ் ஷெப்பர்ட்ஸ் காலண்டர் அண்ட் ஹர் டெத்து. செகண்ட் 24 இயர்ஸை வந்து எதுக்கு இடைப்பட்ட காலம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா பப்ளிகேஷன் ஆஃப் ஸ்பென்சர்ஸ் ஷெப்பர்ட்ஸ் காலண்டர் அண்ட் ஹர் டெத், இது ரெண்டாக பிரிக்கிறாங்க. இதுக்கும் இடைப்பட்ட காலத்தை. அந்த 24 இயர்ஸ் ஆஃப் த ரெயின் ஆஃப் ஜேம்ஸ் I, 22 இயர்ஸ் ஆஃப் த ரெயின் ஆஃப் ஜேம்ஸ் I, அடுத்து 22 இயர்ஸில் ஜேம்ஸ் Iனோட ரெயின். வி மே கால் த ஃபஸ்ட் டிவிஷன் த டைம் ஆஃப் ப்ரிப்ரேஷன் ஆர் த ஸ்ப்ரிங் டைட் ஆஃப் எலிசபெத்தன் லிட்ரேச்சர். we may call the first division the first division எப்படி சொல்லலாம் அப்படின்னா டைம் ஆஃப் ப்ரிப்ரேஷன் ஆர் த ஸ்ப்ரிங் டைட் ஆஃப் எலிசபெத்தன் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்டை வந்து என்ன சொல்லலாம், இட்ஸ் டைம் ஆஃப் ஃபுல் ஃப்ரூஷன் ஆர் சம்மர். இட்ஸ் டைம் ஆஃப் ஃபுல் ஃப்ரூஷன் ஆர் சம்மர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியரில் ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியர்னா ஸோ எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா 1558 to 1625 வரைக்கும். 1558 எலிசபெத்தோட அரியணை ஏறதுலேருந்து கிங் ஜேம்ஸ் I இறக்குற வரைக்கும் இருக்கிற காலத்தை வந்து ஷேக்ஸ்பியர் காலமாக சொல்கிறோம். these 67 இயர்ஸ் எத்தனை இதாக பிரிக்கிறோன்னா 3 டிவிஷன்ஸாக பிரிக்கிறோம். ஃபஸ்ட்டு 21 இயர்ஸ் ஆஃப் த குயின்ஸ் ரெயினை ராணி எலிசபெத்தின் ஆட்சியின் முதல் 21 ஆண்டுகளாக சொல்கிறாங்க. செகண்ட் பீரியடை இரண்டாவது பகுதி ஸ்பென்சரோட ஷெப்பர்ட்ஸ் கேலண்டர் வெளியான காலத்திலிருந்து எலிசபெத்தின் மரணம் வரை உள்ள 24 ஆண்டுகளை சொல்கிறாங்க. 22 இயர்ஸ் ஆஃப் த ரெயின் ஆஃப் ஜேம்ஸ் I, மூன்றாவது பகுதி இது வந்து ஜேம்ஸ் I ஆட்சியிலிருந்து 22 ஆண்டுகளையும் சொல்கிறாங்க. we may call the first division the time of preparation. ஃபஸ்ட்டு டிவிஷன் என்ன சொல்லலாம்னா டைம் ஆஃப் ப்ரிப்பரேஷன் சொல்கிறோம். முதல் பகுதியை வந்து தயாரிப்பு காலம் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தமிழில் என்ன சொல்லலாம்னா தயாரிப்பு காலம், ப்ரிப்பரேஷன் பீரியட். ஆர் த ஸ்ப்ரிங் டைட் ஆஃப் எலிசபெத்தன் லிட்ரேச்சர் அப்படின்னா எலிசபெத்தன் இலக்கியத்தை வசந்த காலம்னு சொல்லலாம். எலிசபெத்தன் இலக்கியத்தை வசந்த காலம்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் இட்ஸ் டைம் ஆஃப் ஃபுல் ஃப்ரூஷன் ஆர் சம்மர். செகண்ட் பீரியடை ஃபுல் ஃப்ரூஷன் ஆர் சம்மர்னு சொல்லலாம். அந்த செகண்டை வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா ஃபுல் ஃப்ரூஷன் ஆர் சம்மர் அப்படின்னா இலக்கியம் முழுமையாக வளர்ச்சி அடைந்த காலம், அதாவது கோடை காலம் போல் அப்படின்னு சொல்கிறாங்க. த தேர்ட் இட்ஸ் டைம் ஆஃப் டெக்ளைன் ஆர் ஆட்டம். தேர்ட் பீரியட் என்ன சொல்கிறாங்கன்னா டைம் ஆஃப் டெக்ளைன் ஆர் ஆட்டம், இலக்கியம் மெதுவாக வீழ்ச்சி அடைந்த காலம், அதாவது இலையுதிர் காலம் மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ட்ரிக்ட்லி ஸ்பீக்கிங் இட் இஸ் அஃப்கோர்ஸ் டு த ஃபஸ்ட் 2 டிவிஷன்ஸ் ஒன்லி தட் த டேர்ம் எலிசபெத்தன் ஷுட் பி அப்ளைடு. துல்லியமாக சொல்லணும்னா முதல் 2 பகுதிகளுக்கே எலிசபெத்தன் என்ற பெயர் கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்ட் பீரியடில் வந்து எலிசபெத்தன் கொடுத்ததுக்கான இது சரி வராது அப்படின்னு சொல்கிறாங்க. Then while the proper designation for the third is Jacobean,
மூன்றாவது பகுதியை ஜேக்கோபியன் பீரியட் என்று அழைப்பதே சரியானது அப்படின்னு சொல்கிறாங்க. மூன்றாவது பகுதியை ஜேக்கோபியன் பீரியட்னு சொல்கிறது தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் வியூ ஆஃப் லிட்டரரி டெவலப்மெண்ட், ஆனால் இலக்கிய வளர்ச்சியின் பார்வையில் பார்த்தா there are good reasons why Elizabethan and Jacobean should like be included. எலிசபெத்தன் அண்ட் ஜேக்கோபியன் காலங்களில் இரண்டையும் ஒன்றாக சேர்த்து பார்க்க நிறைய விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஜென்ரல் ஃப்ரேஸ் which we use here, the age of Shakespeare, but from the point of view the quotations in the general phrase which we hear the age of Shakespeare, அதனால் அவை அனைத்தையும் சேர்த்து ஷேக்ஸ்பியர் காலம் அப்படின்னு பொதுவாக சொல்கிறோம். by virtue of its wonderful fertility and the variety and splendor of its production, இந்த காலத்தில் பெரும்பாலான படைப்புகள் உருவாகி பல்வேறு வகை இலக்கியங்கள் சிறப்பாக வளர்ந்ததால் this period as a whole ranks as one of the greatest in the annals of the world's literature அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பீரியடை உலக இலக்கிய வரலாற்றில் மிக சிறந்த காலங்களில் ஒன்றாக கருதப்படுறது ஷேக்ஸ்பியரன் ஏஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் as we follow the course of history, we observe that sometimes the average mood of a nation is sluggish and dull. வரலாற்றிலிருந்து பார்த்தா சில நேரங்களில் ஒரு நாட்டோட பொதுவான மனநிலை மந்தமானதாக இருக்கும், சோம்பலானதாக இருக்கிறது நல்லாவே தெரியும். அண்ட் சம்டைம்ஸ் இட் இஸ் எக்ஸப்ஷனலி விகோரஸ் அண்ட் அலர்ட். சில டைம் வந்து அது எப்படி இருக்குன்னா ரொம்ப உற்சாகமும் சுறுசுறுப்பும் நிறைந்ததாக இருக்கும். சில சமயங்களில் மிகுந்த உற்சாகமும் சுறுசுறுப்பும் கொண்டதாக இருக்கும். men who like Spencer, Bacon and Shakespeare grew from boyhood into youth in the early years of Elizabeth's reign. ஸ்பென்சர், பேக்கன், ஷேக்ஸ்பியர் போன்ற பெரிய ஆளுமை கொண்ட ரைட்டர்ஸ் வந்து எலிசபெத் ஆட்சியின் ஆரம்ப காலத்தில் குழந்தை பருவத்திலிருந்து இளமையாக வளர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. எலிசபெத்தோட ஆரம்ப காலத்திலிருந்து குழந்தை பருவத்திலிருந்து இளமையாக வளர்ந்தவர்கள் யார் யாருன்னா ஸ்பென்சர், பேக்கன், ஷேக்ஸ்பியர். அண்ட் ரீச்டு மெச்சூரிட்டி டியூரிங் த க்ளோசிங் டிகேட்ஸ் ஆஃப் த 16th century. அவர்கள் 16ஆம் நூற்றாண்டின் இறுதி காலத்தில் முழு வளர்ச்சியும் அடைஞ்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க 3 பேரும் 16ஆம் நூற்றாண்டோட இறுதி ரீச்டு மெச்சூரிட்டி டியூரிங் த க்ளோசிங் டிகேட்ஸ் ஆஃப் த 16th century. இப்போ ஷேக்ஸ்பியர், பேக்கன், ஸ்பென்சருக்கெல்லாம் எப்போ வந்து மெச்சூரிட்டி வந்துச்சு அப்படின்னா 16ஆம் நூற்றாண்டோட இறுதி காலத்தில் முழு வளர்ச்சி அடைஞ்சிருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பேஜில் முக்கியமான பார்ட்ஸ் என்னென்னா ப்ரிப்பரேஷன், ஏர்லி எலிசபெத்தன் ஏஜை ப்ரிப்பரேஷன் ஆர் ஸ்ப்ரிங்னு சொல்கிறாங்க. ஹை எலிசபெத்தன் ஏஜை வந்து ஃபுல் டெவலப்மெண்ட் சம்மர்னு சொல்கிறாங்க. ஜேக்கோபியன் ஏஜை டெக்ளைன் ஆட்டம்னு சொல்கிறாங்க. ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியர் 1558 to 1625 வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பேஜில் பார்க்கலாம். enough to find themselves in a world in which the tides of life were at their highest. அந்த காலத்தில் மக்கள் வாழ்ந்த காலம் மிகுந்த உற்சாகமும் வளர்ச்சியும் கொண்ட காலமாக இருந்தது. அதாவது எந்த காலத்தை சொல்கிறாங்கன்னா 16th century, க்ளோசிங் டிகேட்ஸ் ஆஃப் த 16th century. என்ன சொல்கிறாங்கன்னா மக்கள் வாழ்ந்த உலகம் வந்து எப்படி இருந்துச்சுன்னா மிகுந்த உற்சாகமும் வளர்ச்சியும் கொண்ட காலமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ஃப்ளூயன்சஸ் வேர் எவ்ரிவேர் அட் ஒர்க் which tended to expand thought, stir the feelings, delete the imagination. அந்த சமுதாயத்தில் பல புதிய தாக்கங்கள் இருந்தன அப்படின்னு சொல்கிறாங்க. மனிதர்களோட சிந்தனையை விரிவாக்கின அந்த சிந்தனைகள் உணர்ச்சியை தூண்டின, கற்பனை சக்தியை பெரிதாக்கின அப்படின்னு சொல்கிறாங்க. Influences were everywhere at work which tended to expand thought, stir the feelings, delete the imagination, and by nourishing as well as stimulating genius to give breath and energy to the literature produced. அப்படின்னா
இத்தகைய சூழலில் திறமையான மனிதர்களின் இந்த சூழல் திறமையான மனிதர்களின் திறமையை வளர்த்துச்சு. அதனால் அதை கல்வி மறுமலர்ச்சி ரிவைவல் ஆஃப் லேர்னிங் ரினைசன்ஸ் என்பது முழு தாக்கத்தையும் இங்கிலாந்து உணர ஆரம்பித்தது ஷேக்ஸ்பியர் காலத்தில். which was to give breath and energy to the literature produced. இந்த காலத்தில் உருவான இலக்கியங்கள் பரந்த சிந்தனையுடன் உற்சாகமும் சக்தியும் கொண்டதாக இருந்தன அப்படின்னு சொல்கிறாங்க. It was no longer limited to the scholarly few at the universities and about the court. முன்பு இருந்த இலக்கிய அறிவு பல்கலைக்கழகங்களில் படித்த பல அறிஞர்களுக்கும் அரசவையில் இருந்தவர்களுக்கும் மட்டும்தான் இருந்துச்சு. Since innumerable translations carried the treasures of the classics far and wide. ஷேக்ஸ்பியர் காலத்தில் டிரான்ஸ்லேஷன்ஸ் அதிகமானதுனால பல மொழிபெயர்ப்புகள் மூலம் பழைய கிரேக்கம் மற்றும் ரோம இலக்கியங்களின் செல்வங்கள் பலருக்கும் பரவ ஆரம்பித்தன. இதனால் என்னாச்சு அப்படின்னா, through that large miscellaneous public to which the originals would have been sealed books, அசல் நூல்கள் பொதுமக்களுக்கு புரியாதவையாக இருந்தாலும் மொழிபெயர்ப்பு மூலமாக சாதாரண மக்களும் அதை புரிஞ்சுக்க தொடங்கினாங்க. In this way, as has been well said, every breeze was dusty with the pollen of Greece, Rome and Italy. இதை விளக்க அழகான ஒரு உவமை சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு காற்றும் கிரேக்கம், ரோமம், இத்தாலி கலாச்சாரத்தின் தூசுக்களாக நிரம்பி இருந்து. காற்று ஃபுல்லாக ரோம், கிரேக்கம், இத்தாலி கலாச்சாரத்திலெல்லாம் நிரப்பி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த நாடோட கலாச்சாரம் எல்லா இடத்துலையும் பரவி இருந்துச்சு. அண்ட் even the general atmosphere was charged with the spirit of the new learning. And even the general atmosphere was charged with the spirit of the new learning. சமுதாயத்தின் முழு சூழலும் புதிய கல்வி அறிவின் ஆவியால் நிரம்பிருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. An appetite for literature was thus fostered. அப்படின்னா அதனால் மக்களிடம் இலக்கியம் படிக்க வேண்டும்ன்ற ஆர்வம் அதிகமாக இருந்துச்சு. And an immense impetus given to the sense of beauty and the growing love of everything that made for the enrichment of life அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா and that immense love for everything and the enrichment and for the enrichment. அதே சமயம் அழக ரசிக்கும் உணர்வு, வாழ்க்கையை வளமாக்கும் விஷயங்களை நேசிக்கும் மனப்பான்மை இதெல்லாம் வளர்ந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. While the Renaissance aroused the intellect and the aesthetic faculties. எப்போ ரெனைசன்ஸ் மனிதர்களின் அறிவையும் அழகுணர்வையும் வளர்த்துச்சு, இதை ரெனைசன்ஸ் சொல்கிறாங்க. While the Renaissance aroused the என்னாச்சுன்னா intellect and aesthetic faculties டெவலப் ஆச்சு. The Reformation awakened the spiritual nature. அதே நேரத்தில் ரிஃபார்மேஷன் ஆன்மீக உணர்வை எழுப்பிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் ரிஃபார்மேஷன் மத சீரமைப்பு மக்களோட ஆன்மீக உணர்வை எழுப்புச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. The same printing press which diffused the knowledge of the classics put the English Bible into the hands of the people. அப்படின்னா அச்சுக்கலை வளர்ந்ததுனால பழைய இலக்கிய அறிவு பரவியது. அதே நேரத்தில் ஆங்கில பைபிள் பொதுமக்களின் கைகளுக்கும் சென்றடைந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஆங்கில பைபிள் பொதுமக்களோட கைகளுக்கும் சென்றடைந்தது. And the spread of an interest in religion was inevitably accompanied by a deepening of moral earnestness. இதனால் மத ஆர்வம் அதிகரிச்சிச்சு, ஒழுக்க உணர்வும் நேர்மையும் மக்களிடம் ஆழமாக வளர்ந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. The recent discovery of new worlds beyond the seas. கடலுக்கு அப்பால் புதிய நாடுகள் கண்டுபிடிக்கப்பட்டன அப்படின்னு சொல்கிறாங்க. And the thrilling tales brought home by daring explorers like Hawkins, Drake, Frobisher and Raleigh. அந்த மாதிரி எழுத்தாளர்கள் மூலமாக புதிய நாடுகள் கண்டுபிடிக்கப்பட்டு அதை பற்றிய சுவாரஸ்யமான கதைகளும் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க.
குயிக் பாப்புலர் கியூரியாசிட்டி அந்த செஸ்ட் ஆஃப் அட்வென்ச்சர். இதனால் மக்கள்கிட்ட புதுமையை பற்றிய ஆர்வமும் சாகச உணர்வும் அதிகரிச்சுது. கிண்டல்டு ஃப்ரெஷ் ஐடியாஸ் அபவுட் மெனி திங்ஸ். பல விஷயங்களை பற்றிய புதிய சிந்தனைகள் தோன்றுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இட் மச் டு என்லார்ஜ் த பவுண்டரிஸ் ஆஃப் மென்ஸ் மைண்ட்ஸ். இதனால் மனிதர்களோட சிந்தனை எல்லைகள் அதிகரித்தன. The general prosperity of the county was also increasing. அந்த காலத்தில் நாட்டின் பொருளாதாரம் வளமும் அதிகரித்தது. பல ஆண்டுகளுக்கு பிறகு இங்கிலாந்து நாட்டில் உள்நாட்டு அமைதி ஏற்பட்டுச்சு. அண்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஃபார் மெனி இயர்ஸ் இட் என்ஜாய்டு த பிளெஸிங் ஆஃப் இன்டர்னல் பீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. Did much to enlarge the boundaries of men's minds. மனிதர்களின் சிந்தனை எல்லைகள்லாம் பெருசாச்சு இந்த காலத்தில். ஜென்ரல் ப்ராஸ்பரிட்டி ஆஃப் த கண்ட்ரி வாஸ் ஆல்சோ இன்க்ரீசிங். அந்த காலத்தில் நாட்டின் பொருளாதார வளமும் அதிகரித்தது. அண்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஃபார் மெனி இயர்ஸ் இட் என்ஜாய்டு த பிளெஸ்ஸிங் ஆஃப் இன்டர்னல் பீஸ். பல ஆண்டுகளுக்கு பிறகு இங்கிலாந்து நாட்டில் உள்நாட்டு அமைதி ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கிலாந்து had thrown off the yoke of foreign power in the great rupture with Rome. அப்படின்னா ரோம் சமய அதிகாரத்திலிருந்து பிரிந்த இங்கிலாந்து வெளிநாட்டு ஆதிக்கத்திலிருந்து விடுபட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. The fierce feuds of Catholic and Protestant were now over. கத்தோலிக்குக்கும் ப்ரொட்டஸ்டன்ட்க்கும் இடையே இருந்த கடும் மோதல்கள் குறைஞ்சிருச்சு. Its discordant elements had been welded together into a united nation. முன்பு பிரிந்திருந்த மக்கள் ஒன்றிணைந்து ஒரு ஒருங்கிணைந்த நாடாக மாறினாங்க. அண்ட் இன் த கொலிஷன் வித் ஸ்பெயின் இங்கிலிஷ்மென் stood shoulder to shoulder in defense of their country against their common foe. ஸ்பெயினோடு நடந்த மோதலில் ஆங்கிலேயர்கள் எல்லோரும் ஒன்றிணைஞ்சு தங்கள் நாட்டை பாதுகாக்க ஒட்டுக்கா நின்னாங்க. இந்த பேஜில் முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னென்னா ரெனைசான்ஸ், ரிஃபார்மேஷன், பிரிண்டிங் ப்ரெஸ்ஸோட வளர்ச்சி, புதிய நாடுகள் கண்டுபிடிக்கப்பட்டது, நாட்டின் பொருளாதார வளர்ச்சி மற்றும் அமைதி எப்படி இருந்துச்சு அப்படின்றது தான்